சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை இன்று வெகுவாக குறைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஐஸ்வர்யா. கடும் வெயில் மற்றும் வெளி மாநிலங்களில் நிலவிய கடுமையான வறட்சி காரணமாக கடந்த மாதம் அதிகரித்து காணப்பட்ட காய்கறிகளின் விலை இந்த மாத தொடக்கத்திலிருந்தே படிப்படியாக குறைந்து வருகிறது. குறிப்பாக பீன்ஸ், அவரைக்காய், கேரட், முள்ளங்கி, வெண்டைக்காய் போன்ற அத்தியாவசிய காய்கறிகளின் விலை கணிசமாகவே குறைந்து காணப்படுகிறது. கோயம்பேடு காய்கறியின் சந்தை நிலவரப்படி அதாவது 60 முதல் 80 வரை விற்கப்பட்ட பீன்ஸ் தற்போது 40 முதல் 60 ரூபாய் வரையிலும், இதேபோல் 40 முதல் 60 ரூபாய் விற்கப்பட்ட அவரைக்காய் தற்போது 25 முதல் 30 ரூபாய் வரையிலும், 40 30 வரை விற்கப்பட்ட கேரட் தற்போது 20 30 வரையிலும், இதேபோல் வெண்டைக்காய் அதாவது 30 40 ரூபாய் வரை விற்கப்பட்டது தற்போது 15 முதல் 25 ரூபாய் வரையிலும் கணிசமாகவே பல்வேறு காய்கறியின் விலை குறைந்துள்ளது. இதை தவிர பாத்தீங்கன்னா அதாவது பீட்ரூட், கொத்தவரங்காய், புடலங்காய், பாகக்காய், நூக்கல் இது போன்ற காய்கறியின் விலை கணிசமாகவே குறைந்து அதே நிலையை கடந்த 2 நாட்கள் நிலவி வருகிறது. இதை தவிர அதாவது பல்வேறு காய்கறிகளின் விலை குறைந்து காணப்பட்டாலும் தக்காளியின் விலை அதாவது நேற்றைய நிலவரப்படி 50 55 ரூபாய் வரை விற்கப்பட்ட தக்காளி விலை இன்று 60 65 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் வரும் நாட்களில் அதாவது ஜூன் 10ஆம் தேதி தாண்டினால் இந்த காய்கறிகளின் விலை கணிசமாகவே குறையும் என்பது வியாபாரிகளின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் ஐஸ்வர்யா.